தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/8/2024 வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இரவு 1:28 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 தினங்களுக்கு முன்னாலே ஜோதிட பழமொழிகளை பற்றி சொன்னேன். இரவில் செய்தாலும் அரவில் செய்யாதேன்னு. ராகு காலத்தில் ரொம்ப பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் லக்னத்தில் ஒருத்தனுக்கு ராகு இருந்தாலோ, ராகு ஜாதகத்தில் பலம் பெற்று இருந்தாலோ, ராகு காலத்தில் செஞ்சால் யோகங்கள் வந்து சேருமா. சிலருக்கு நான் பார்த்துருக்கேன், அரசியல்வாதிகளுக்கு ராகு காலத்திலேயே அவங்க இந்த விருப்பமனு எல்லாம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வெற்றி எல்லாம் கிடைச்சிருக்கு. அனுபவத்திலேயே பார்த்துருக்கேன். சிலருக்கு ராகு காலம் பலன் கொடுக்கும். ஆனால் பொது பழமொழி, இரவில் செய்தாலும் அரவில் செய்யாதே, ராகு கால நேரத்தில் செய்யாதே அப்படின்னு. அதே நேரம் ஒரு பழமொழி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு ஒன்று. இதை நீங்கள் நல்லா கேட்டுக்கணும். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. இப்போ யாருக்கு அஷ்டமத்தில் சனி இருக்குன்னா, கடகராசிக்காரர்களுக்கு. கடகராசிக்கு 8ஆம் இடத்துல கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். இந்த கும்பத்தில் இப்போ இருக்குது சனி, 8ஆம் இடத்துல இருக்குது. அகப்பட்டவனுக்குன்னா ஒரு கூட்டத்தில் இருந்து எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு காரியம் செய்வாங்க. ஆனால் அதில் சிக்கிக்கினவர் யார் அப்படின்னா, அந்த அஷ்டமத்து சனி நடக்கிறவராம். ஆகையினாலே தான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனிம்பாங்க. அஷ்டமத்து சனி நடக்கிற போது எந்த புது முயற்சியில் ஈடுபட்டாலும் மிக 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 கவனமாக இருக்கணும், யோசித்து செய்யணும். ஒரு பொறுப்பை எனக்கு யார்ட்டையாவது கொடுத்துட்டீங்கன்னா அந்த பொறுப்பு நடக்காது. நடக்காமல் இருந்து வீண்படிகள் உங்கள் மேலே வரலாம். பொதுவாகவே 2.5 ஆண்டு காலமே அஷ்டமத்து சனி. 7.5 சனி 7 ஆண்டுகள் செய்கிறதையும் அஷ்டமத்து சனி 2 ஆண்டுகளில் செஞ்சிடும். ஆகையினாலே தான் 2 அஷ்டமத்து சனி சேர்ந்து ஒரு காரியத்துக்கு போனால் அந்த காரியம் நடக்காது. ஒரு அஷ்டமத்து சனி இருந்தால் அதோட கூட வேறு ஏதாவது யோகமான ஆட்கள் சேர்ந்து போகணும், ஒரு புது முயற்சிகள் செய்கிறதுக்கு போகிற போது அப்படின்னு நான் சொல்கிறது வழக்கம். பொதுவாகவே சனியாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, எல்லா கிரகங்களுக்குமே ஒரு பழமொழிகளை சொல்லி வச்சுருக்காங்க. நட்சத்திரத்துக்கு கூட இருக்குது, பரணி தரணி ஆளும்னு. பரணியில் இருக்கவே எல்லாருமே தரணி ஆள்றாங்க. ஆனால் பரணியில் பிறந்து பரணிக்கு யாருக்கு அதிபதினா சுக்கிரனுக்கு அதிபதி. சுக்கிரன் உச்சம் பெற்று நல்ல இடத்துல நின்றுச்சுன்னா பஞ்சாயத்து தலைவர்லேருந்து பாராளுமன்ற தலைவர் வரை போகலாம். நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ அரசியல்வாதிகள் பரணியில் பிறந்திருக்காங்க. ஆகையினாலே தான் இந்த ஜோதிட பழமொழிகள் நம்பிக்கைக்குரிய விதத்தில் இருக்கு. அவற்றிலே உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏதாவது பழமொழிகள் இருக்கிறதா என்று பாருங்கள். அந்த பழமொழிகளின்படி எப்பொழுது வாழ்க்கை வளமாகும் என்பதையும் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். நீங்கள் சிந்தித்த காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். 2ஆம் இடத்திலே செவ்வாய் குருவோடு கூடியிருக்கிறார். குரு மங்கள யோகம் என்று இருக்கின்ற பொழுது எதை நீங்கள் தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்து நல்ல காரியங்களை இல்லத்திலே நடைபெற வழிவகுத்துக் கொடுப்பார்கள். தொலைபேசி வழியில் வருகின்ற தகவல் கூட தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இன்று இருக்கும். அயல்நாட்டு பயணங்களிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு ஏற்படும் நாள். உடல்நலத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய ராசியிலேயே அஷ்டமாதிபதி குரு இருக்கின்றார். எனவே அடிக்கடி சிறு சிறு தொல்லைகள் வரலாம். கைவலி, கால்வலி, மூட்டு வலி போன்றவர்கள் வரலாம். சில காரியங்களை நீங்கள் செய்யாமல் மறந்து விடுவீர்கள். மறதியின் காரணமாக அந்த செயலுக்கு நடக்கவில்லையே என்று சில பிரச்சனைகள் கூட வரலாம். மிக மிக கவனம் தேவை. அலுவலக பணிகள் துரிதமாக நடப்பதற்காக நீங்கள் பதற்றப்பட வேண்டாம். நிதானத்தோடு இருப்பதுதான் நல்லது. அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு சில இடையூறுகளை செய்ய முன்வரலாம். கவனம் தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரவும் செலவும் சமமாகும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வருமான பற்றாக்குறை அகல புது முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். 10லே ராகு இருப்பதால் செய்தொழிலை மாற்றிவிட்டு புதிய தொழில் செய்யலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். ராசிநாதன் 2லே புதன் இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று நிறைவாகவே இருக்கிறது. இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்கின்ற நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்திலே சனி இருப்பதனாலே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குறுக்கீடு சக்திகளால் உங்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் சில சிக்கல்கள் உருவாகும். பழைய கடன்கள் பைசலாகாமல் இருக்கையில் புதிய கடன்களும் வரலாம். தொழிலுக்கோ மற்றவற்றையோ நீங்கள் தொழிலுக்காக பிறரிடம் கடன் வாங்க நினைத்தால் அதை கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. அதே நேரத்திலே 2லே சூரியன் இருக்கின்றார். சொல்லும் சொற்களிலும் கொஞ்சம் நிதானம் தேவை. கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கின்ற நாள். நெருக்கடி நிலையும் உங்களுக்கு உண்டு. பணப்பற்றாக்குறை ஏற்படும். சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே சங்கடங்கள் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்ய இயலாது. தொழில் கூட்டாளிகளால் உங்களுக்கு ஏமாற்றங்களை கூட சந்திக்க நேரிடும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது என்பதனாலே அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்தால் ஆதாயம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். தொழில் கூட்டாளிகள் உங்களுடைய வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். யோசிக்காது செய்த செயல் கூட
யோகங்கள் ஏற்படும் என்ற விதத்திலே குருவின் பார்வை உங்களுக்கு கை கொடுக்கின்றது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே உங்களுடைய கல்யாண கனவுகள் நனவாகலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாகி நீங்கள் வேண்டிய சலுகைகளை அவர்கள் பெற வழிவகுத்து கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, முன்னேற்றம் காண முன் யோசனை தேவைப்படுகின்ற நாள். முகஸ்துதிக்கு மயங்காமல் இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு 2ஆம் இடத்தை கூர் பார்ப்பதனாலே திரண்ட செல்வம் வரும். ஆனால் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். சுப விரயங்களாக நீங்கள் மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். அதே நேரத்திலே 12ஆம் இடத்திலே கேது, பயணங்கள் அதிகரிக்கும். அதாவது ஆன்மீக பயணம் உண்டு. குடும்பத்தினருடன் உல்லாச பயணங்களுக்கு பதிலாக ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள முன்வருவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லாமல் இருக்க வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பிகையை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வ வளம் பெருகி சிறப்புகளை காணும் நாள். செயல்பாடுகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். குருபார்வையும் இருக்கிறது. ராசிநாதன் செவ்வாயும் பார்க்கின்றார். எனவே செயல்பாடுகளில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு கூடும். நீங்கள் செய்த காரியம் மற்றவர்களை பாராட்ட வைக்கப் போகிறது. மற்றவர்களின் பாராட்டுக்கு மத்தியில் உங்களுடைய காரியங்களை நீங்கள் முடித்துக் காட்டுவீர்கள். அதே நேரத்திலே 4லே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியமும் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியவும் போகின்றீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நினைக்க இயலாத யோகத்தை வழங்கும் நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தாராளமாக செலவிட்டு மகிழும் நாள். தங்கம் வெள்ளி வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். இல்லம் மாற வேண்டும், வீடு மாற வேண்டும், உத்தியோகம் மாற வேண்டும் என்றெல்லாம் நினைப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற நண்பர்கள் வழிவகுத்துக் கொடுப்பார்கள். 9ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரனோடு இருக்கின்றார். எனவே பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. எனவே உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். நாணய பாதிப்பிலிருந்து விடுபடுவீர்கள். உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் நடத்துபவர்களாக இருந்தால் கிளைத்தொழில் தொடங்கும் வாய்ப்பு கூட உண்டு. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் அமைப்பும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆனால் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே சஞ்சலங்கள் அதிகரிக்கும். தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு திருப்தியை வழங்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். 6லே மறைந்திருக்கும் புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். தாராளமாக செலவிட ஏராளமான தொகை வந்தாலும் கூட மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை மேலோங்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள தெற்கு நோக்கிய அம்பிகையை வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, சந்திரன் உங்கள் ராசியில் 5க்கு அதிபதி இருக்கின்ற பொழுது பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை. பிள்ளைகளின் அயல்நாட்டு பயணம் அல்லது படிப்பு சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி செய்தால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, படித்து முடித்து வீட்டில் இருக்கிறார்களே வேலை இல்லையே என்று வேலைக்காக முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கலாம். திருமண யோகமும் உண்டு. ஆகவே போல கொடுப்பாரும் இல்லை என்பார்கள். எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய மனக்கலக்கங்கள் அகலும். இனிய நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.